மதுரைக்கு முக்கிய வேண்டுகோளா வந்து மெட்ரோ இருக்கு. அந்த திட்டங்கள் பத்தி மெட்ரோ வந்து சார் சரியான தரவுகள் கொடுக்காதனால தான் வராம போச்சு. அன்னைக்கே நாங்கள் இதை விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஸ்டாலின் ஆட்சியினுடைய ஃபெயிலியர்ஸில் இது ஒன்று. மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ கொடுக்கல. மத்திய அரசாங்கம் கேட்ட எந்த குறியுமே இவங்க அட்டன் பண்ணி பதில் சொல்லல. குறி கேட்பாங்க. அந்த இவங்க போடுற அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் கொரிஸ் வந்தால் திரும்ப அதை சரி செஞ்சு அனுப்புவாங்க. எதையுமே எந்த முயற்சியும் பண்ணல. இவங்களே ஒரு பிளேம் கேம், மத்திய அரசு தரலன்னு சொல்றதுக்கு வசதி அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. நாங்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தோடனே என்டிஏ ஆட்சி வரும், எடப்பாடி சிஎம். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் மாறும், பொலிட்டிக்கல் ஈகோ சிஸ்டம் மாறும். அதில் பல விஷயங்கள் நடக்கும். அதில் மெட்ரோ வரும். நீங்க தெற்கு தொகுதியில் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ மதிமுக வேட்பாளர் நிற்கிறாரு. அவருக்கு என்ன குறைகள்லாம் சொல்லுங்க. மதிமுக எம்எல்ஏ இயங்கவே இல்லையே. அவர் அதிகபட்சம் அவரை பற்றி விசாரிக்கிறப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு வருவாரு, காதுவத்துக்கு வருவார், துஷ்டிக்கு வருவார், இப்படிதான் பேசுறாங்க. ஒரு எம்எல்ஏ மக்களோட அப்படி கனெக்ட் ஆகிருக்கிறது மகிழ்ச்சி தான். பட் அது விட்டு எம்எல்ஏட வேலை இல்லையா? பூமிநாதனை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் ஹார்ம்லெஸ். நான் ஒத்துக்கிறேன். யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டார், நல்ல மனுஷன், அவ்வளோதான். பட் யூஸ்லெஸ், வாய்ஸ்லெஸ். அவரால் எதுவுமே பேசி சாதிக்க முடியாது. அப்படி ஒருத்தர் எப்படி எஃபெக்டிவா எம்எல்ஏ இருக்கிறது? எம்எல்ஏ இருக்கிறத அச்சீவ் பண்ணி காமிக்கணும்ல. நான் தொகுதிக்கு இதை செஞ்சிருக்கேன்னு சொல்லி காமிக்கணும். நிழல் கூட அமைச்சேன், தண்ணி கொட்டி வச்சேன், வெள்ளை அடித்தேன், பெயிண்ட் அடித்தேங்கிற சாதனை அப்படிதான் அவர் கொடுத்துருக்காரு. எல்லா சாதனையும் கொடுத்தாரு. மேஜராக மக்களுக்கு இதெல்லாம் இரிட்டேஷனாக இருக்கு. பட்டா இல்லை, வாங்கி தரவே இல்லை 5 வருஷமா. 1950கள்லேருந்து பிரச்சனை இருக்கு. ஒரு 5 வருஷம் எம்எல்ஏவா இருக்காரு. இந்த பட்டா வாங்கி தர முடியல இவரால். திமுக அரசாங்கத்தை கேட்டு வாங்கி தர முடியல.